இப்போ நான் சொன்ன மாதிரி தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்பது பாஜக திமுக இருக்கக்கூடாது அப்படின்றது. தேமுதிக பாமக இன்னும் நிலைப்பாடை உறுதிப்படுத்தலைன்றதுக்காக திரு இபிஎஸ் அவர்களும் ரொம்ப இறங்கிலாம் போகலை. ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகன்றார், அந்த விஷயத்திலும் அவர் ரொம்ப இறங்கி போகலை. இதில் முக்கியமான அம்சம்ன்றது இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு கூட்டணி தேவை, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது, அது முக்கியமான அம்சம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவும் இபிஎஸ் அவர்கள் இறங்கியும் போகலை கூட்டணி கட்சிகள் இடத்தில். அப்போ என்ன கணக்கு போடுறாரு, எப்படி புரிஞ்சுக்கணும்? திமுக எதிர்ப்பு வாக்கள் சிதறக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இறங்கி போகணும். மற்றவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. 4 பேர் கருத்துருவாக்கிகளுக்கும் மற்றவர்களுக்கும் திமுக எதிர்ப்புங்கிறத ஈரோடு கிழக்குல இருந்தே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பவே கடும் எதிர்ப்புங்கிறத தகவல்களை சொன்னாங்க. அதுவும் பொய்த்து போச்சு. மக்களவையிலும் சொன்னாங்க, பொய்த்து போச்சு. எனிவே அந்த இது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சி ஆட்டு இன்னைக்கு 30% பலம் கொண்ட ஒரு அணிக்க தலைவராட்டு அமித்ஷாவாலேயே முதல்வர் என்று சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பலனளிக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவே தங்களோட 11.4% தாமரை சின்னத்தில் இன்று பிறந்தநாள் காணும் அண்ணாமலை அவர்களுடைய கடுமையான உழைப்பில் எடுத்த அந்த வாக்குக்கு உரிய இடங்களை பெறணுங்கிறதுல மோடியே உறுதியாக இருக்கிறாரு. அதனால தான் திமுகவை காட்டி கனிமொழியை டெலிகேஷனுக்கு அனுப்புறது, ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது போன்ற இதுகளை பண்ணி அவங்களும் அதில் தயாராக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு முதல் லட்சியம்னு சொன்னால் ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கெல்லாம் போய் நாணயம் வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அரசியல் லாபம் தான் குறி. நீங்க சொல்வது திமுக எதிர்ப்புங்கிறது வெறும் கோஷம். ஒரு சிலர் தங்கள் ஆற்றாமையை, தங்கள் இயலாமையை, தங்கள் தோல்வியை மறைப்பதற்கு ஊடகங்களில் பேசக்கூடிய ஒரு குரல் தானே தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தங்களுக்கு என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன முக்கியமான இடம்ன்றது திரு இபிஎஸ் அவர்களுக்கு தான் கூட்டணி தேவைப்படுகிறது, அவர் தான் இறங்கி போகணும்னு சொல்றீங்க. மற்ற எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு நிர்பந்தம் அழுத்தம் இல்லைன்னு. ஆனால் திரு இபிஎஸ் அவர்களோட மூவை பார்க்குறப்ப தேமுதிக தேவை, அதற்காக நாங்கள் ராஜ்யசபா சீட் தரோம், பாமக தேவை, அதற்காக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், தாவேகாவோடு அப்படி எதுவுமே இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு கிளியர் ஸ்டாண்டு, நீங்கள் வெளியில தான் இருக்க முடியும்னு. அப்போ இபிஎஸ் அவர்களோட மூவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இபிஎஸோட மூவ் கட்சி இருந்தால் தான் ஆட்சி வரும். முதல்ல கட்சி என் கையில் தெளிவாக இருக்கணும். நாளைக்கு என் போட்டியாளராக இருந்தவரும், எனக்கு மேலாக இருந்தவரும், எனக்கு இடையாக இருந்தவர்களையும் கட்சிக்குள்ளே விட்டுக்கிட்டு நான் நாளைக்கு தோல்வி அடைஞ்சா எடப்பாடி தொடர் தோல்வியில் இருக்கிறாரு, கட்சி தலைமையை மாற்றணும், ஓபிஎஸ் தான் தலைவருங்கிற ஒரு சூழல் நாளைக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனான எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அரசியல் சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக ஒரு கட்சியை கைப்பற்றியவர், தான் கைப்பற்றியதை விட்டுவிடக்கூடாது என்று தெளிவாக செயல்படுகிறார். இதுதான் முதல்ல கையில் இருக்கணும். நிச்சயமா இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லல. அவர் ஆட்சியை கரையில் ஏறினும் போதே நான் கவுண்டர் பண்ணுவார், அவர் கலைஞர் புரட்சி தலைவர் ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். இப்பவும் அவர் மீண்டும் ஒரு தோல்வியை தழுவி தொடர் தோல்வியில் இருக்கிறாரு, தலைமையை மாற்றணுங்கிற ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுல கட்சி தன் வசம் முழுமையா இருக்கணுங்கிறதான் அவரோட முழு நோக்கமா இருக்கு. கட்சி தன் வசம் இருக்கணும், அதுதான் முழு நோக்கம்னா இந்த மெகா கூட்டணியை எப்படி கட்டுறது? இப்ப இவங்க எல்லாரையும் கொண்டு வரணும், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாம ஒரு இடத்துல கொண்டு வரணும்னா அதை எப்படி கொண்டு வர முடியும்? மெகா கூட்டணி கட்டமைப்புன்னு தான் மக்களவை தேர்தல் 2024 சொன்னாரு. 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர்கிட்ட வர வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில கடைசியா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை மையமா வச்சு பிரேமலதா அம்மையாருக்கு 5 மக்களவை இடங்களை கொடுத்தாங்க. அதுதான் அங்க ஒரு கட்சின்னு சொல்ல முடியும். மற்றபடி முபாரக் ரெட்டையில தான் நின்னாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி ரெட்டையில தான் நின்னாரு. இப்பவும் அவருக்கு ஒரு அரசியல் சூழ்நிலையில முபாரக்கை தவிர வேற யாருமே கூட்டணியில் இல்லாத போது அண்ணாமலை உழைப்பால 11.4% வாக்குகள் தாமரையில் எடுத்த பாஜகவோடு ஒரு அணியில சேர்ந்திருக்கிறார். இதை தாண்டி அவர்கிட்ட அணி வரல. காரணம், இந்த அணியை இன்னைக்கு தேமுதிக வரணும்னா அது முதல்வர் ஸ்டாலின் முடிவு பண்ணணும்னு செல்வ பிறந்தகை சொல்றாரு, சகோதரர் தொல் திருமா சொல்றாருங்கிற ஒரு சூழல்ல அங்க யார் கூட்டணியை முடிவு பண்றதுங்கிறதுல இன்னும் பாஜக அதிமுகவுக்குள்ள ஒரு தெளிவு பறக்கல. அவர் வராரு, இவர் வர்றாருன்னு அந்த இதை இப்ப ஸ்டாலின் முடிவு பண்ணுவாருங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸும் விசிகாவும் சொல்ற மாதிரி பாஜக இதுவரை சொல்லல. ஸோ அதிலே ஒரு கிளாரிட்டி இன்னும் வராத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துக்குள்ள அவங்க கணக்கு வேற எங்கேயும் ஆப்ஷன் இல்லாதவங்க நம்மகிட்ட வருவாங்க, அதுதான் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்ல நம்ம கிட்ட வருவாங்கங்கிற கணக்கு. அதுல தேமுதிக அப்படி எங்களை நினைக்காண்டாம், நாங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணுவோம்னு கலைஞர் பிறந்த நாள்னாலும் சரி, அந்த அவங்க பொதுக்குழுல போட்ட கேப்டன் விஜயகாந்த் பற்றிய தீர்மானத்துக்கு நன்றி தெரிவித்தனாலும் சரி, அவங்க தெளிவா தேமுதிக ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற அடிப்படையில் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. திமுகவும்
அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தங்களோட கூட்டணி கட்சிகள் மூலமா அதை ரொம்ப பேசுறாங்க, கிளவரா காய நடத்துறாங்க. அதே மாதிரி இது ஓ பன்னீர்செல்வம் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது 33% எடுத்த அதிமுக வாக்கு ஓ பன்னீர்செல்வம் விலகின பிறகு 19+1 20 மாறிட்டு தோத்து போன கட்சி பிளவுபடும் போது மொத்த பலத்தோட 1/3 குறையுங்கிற அந்த இந்திய அளவிலான தேரிப்படி அதிமுக இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் வந்து 13% குறைஞ்சு போச்சு. அப்போ ஓபிஎஸ் இதை என்ன நினைக்கிறாரு, மோடி தனக்கு எதுவும் அனுகூலமா பண்ணி தரல, அதனால அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியை கூட ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா இந்திய ராணுவத்தின் வெற்றி, இந்தியாவின் வெற்றி. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் மாதிரி அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தான் மோடிஜியின் வெற்றின்னு, அவருக்கு மோடிஜி தேவை, மோடிஜி சீட்டுல பெரிய தகராறு பண்ணக்கூடாது, பலத்துக்கு ஏற்ற சீட்டுன்னு தகராறு பண்ணக்கூடாது, அமித்ஷா லைன்ல போகணும்னு மோடிஜியை புகழ்ந்து பேசக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆப்ஷன் இவங்களுக்கெல்லாம் இல்ல, வந்துதான் தீரணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அவங்க தோக்கக்கூடிய இடத்துல நாங்க வஞ்சி கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க.